நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேச சசி மாத்திரை நமக. இதனுடைய 1345வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்குறேன், நவக்கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி பேசியிருக்கேன் நான், பட் இருந்தாலும் இன்றைக்கி பேசக்கூடிய டாப்பிக்கு ஸ்லைட்லி டிஃபர்ஸ். சென்னையில் உள்ள நவக்கிரக க்ஷேத்திரங்கள், சென்னை சுற்றி உள்ள க்ஷேத்திரங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா சில க்ஷேத்திரங்கள்லாம் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிறத விட பழமையாக பிராச்சீனமானது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மகேந்திராவுடைய உமாசங்கரோட புக்கில் கூட குளப்பாக்கெல்லாம் போட, குளப்பாக்கெல்லாம் கிடச்சது பின்னாடி லேட்டர் அடிஷன் எல்லாம். நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த நவக்கிரக க்ஷேத்திரத்தை முன்னாடி சொல்ல மறந்து போய்டுவேன்னா எனக்கு. ஆதித்யாய சோமாய புதாய ஆதித்யாய சோமாய அங்காரக புதாய குரு சுக்கர சனி ராகுவே கேத்துவே நமகன்னு வருது. ஸோ அந்த 9 பேரை, இந்த 9 இதில் மெயினாக சொல்ல வேண்டியதுன்னா, ஆதித்யன்றது சூரியன். இந்த பானுபுரின்ற இதில் ரெட்டில்ஸ் பக்கத்துலேயே அருமந்தை கூட்டுரோடு வரும். ரெட்டில்ஸ் சோழவரம் போகிற வழியில் உரக்காடு செல்லும் வழி அப்படின்னு வரும். உள்ளே இறங்கி போனால் அருமந்தை கூட்டுரோடு அப்படியே நேரம் வந்துடும். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் போனால் ஞாயிறு போயிடலாம். புராண காலத்தில் இது இருக்குது. சுந்தரோட மனைவி, 2வது மனைவி சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர் அது. அங்கே புஷ்பரதேஸ்வரர் சுவர்ணாம்பிகைன்னு இருக்கா, சுவாமி அம்பாள். அங்கே சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனாலும் காத்தால் 6 மணிக்கு நல்ல ஜெயஜன கூட்டம் வரும். இங்கேருந்தெல்லாம் வருவா. கோதுமை வாங்கி தருவா. இப்போ கோதுமை வச்சு நாங்கள் செய்யணுங்க, மிஷனுக்கு போனோம், கோதுமை மாவு வாங்கி கொடுத்துருவோன்றார். அது வாங்கி தரலாம், நத்திங் ராங் இன் தட். இப்போ இந்த அடுத்து திங்கள்னா சந்திரன். சந்திரன் இருக்குது சோமங்கலம் ஒரு ஊர், இந்த பக்கம் தாம்பரம் சைடு அவருக்கு. சோமங்கலம் அகத்தீஸ்வரர் கோவில். அது திங்களுக்கு உண்டான, சந்திரனுக்கு உண்டான கோவில். அது சந்திர வழிபட்ட ஸ்தலம் சோமங்கலம். பாருங்கள், ஞாயிறு திங்களாச்சு. செவ்வாய் அங்கார க்ஷேத்திரம். வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு தெருவே இருக்குது இங்கே பூந்தமல்லியில், மெயின் பஜார்லேயே இருக்குது. இந்த பக்கம் ஸ்ரீநாத் பெருமாள், வரதராஜ பெருமாள், ரங்கநாதர் இருக்கும். இந்த பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கும். திருக்கட்சி நம்பிகளால் கட்டப்பட்ட கோவில் அந்த கோவில், பெருமாள் கோவில் குளத்தோடு இருக்கும் மெயின் ரோட்டில். இது மெயின் ரோட்டில் கொஞ்சம் உள்ளே போனோம். ராஜகோபுரம் பார்க்கலாம். நம்ம ஆதிசங்கரை விசிட் பண்ண இடம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் எல்லாமே இருக்கும். இது வைத்தீஸ்வரன் கோவில் அப்படி இருக்கும். வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி, முத்துக்குமார் எல்லாமே இருக்கும் சிட்டிஸ் அங்கே. ஸோ அதுதான் அங்கார க்ஷேத்திரமாக சொல்லப்படுறது. ஸோ ஞாயிறு திங்கள் செவ்வாய் எடுத்து. புதன் சுந்தரேஸ்வரர் கோவூர். அது கோவூர் சுந்தரேஸ்வரர் தான் புதனுக்கு உண்டான ஸ்தலம். வியாழன் குரு பகவானுக்கு. பாடியில் லூகாஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே போனால் திருவள்ளி தாயம் பேர், திருவள்ளீஸ்வர தாயம்மைன்னு சொல்லிட்டு பெரிய லிங்கம். அது டிபிஎஸ் கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணுற அந்த கோவிலை. வெல் மெயின்டைன் டெம்பிள், ரொம்ப அழகாக இருக்கும். ராஜகோபுரத்தோடு இருக்குது. கட்டாயம் பார்க்க வேண்டிய சன்னதி. வெளியில் சப்த மாதா கலாத்வனியா கோவிலே இருக்குங்க. உள்ளே பராசர மகரிஷியால் கருங்குருவியால் போய் பண்ணி பரத்வாஜரோட பலியன்ற குருவியாக மாறி அங்கே பூஜை பண்ணதாக ஐதீகம். அங்கே பாலாறுடைய ஸ்ட்ரீம் கீழே பூமி கடியில் வருது. பாடியில் இங்கே பார்த்தா உப்பு தண்ணி, ஆனால் அங்கே மட்டும் தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் குடங்க பக்கெட் எடுத்துகிட்டு போவா கோவில் உள்ளேருந்து தண்ணியை. அது கட்டாயம் பார்க்க வேண்டியது. இது வியாழன் ஆயிடுத்து. வெள்ளின்றது சுக்கிரன். மாங்காடு ஊரில் இந்த வெள்ளீஸ்வரன் இருக்குது. மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, ஈஸ்வரன் கோவில் தனியாக ஊருக்கு வெளியில் இருக்குது. ஸோ அதுதான் சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம். சனிக்கு பொழிச்சலூர் தான் சனிக்கு உண்டான க்ஷேத்திரம். அங்கே பெரிய சனி பகவானுக்கு சிலையாக இருக்குது பொழிச்சலூரில். சிவங்கோவில் தான், சிவங்கோவில் தனி சன்னதி இதெல்லாம். ஸோ பொழிச்சலூர் சனிக்கு அடுத்து ராகு கேத்து. ராகு கொன்றத்தூர் நாகேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் அம்பாள். ஸோ கட்டாயம் பார்க்க வேண்டியது. இந்த காலுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது அங்கே தான் போச்சேன். நான் கூட அங்கே போய் உளுந்து தானம் பண்ணுங்கன்னு பண்ணிட்டு வந்தேன்.
நாகேஸ்வர கோவில், குன்றத்தூர், இங்கே சேக்கிழா பெருமான் வந்து வழிபட ஸ்தலம் அது. கேது வந்து கிருகம்பாக்கம் நீலகண்டேஸ்வர காமாட்சி உடனடி நீலகண்டேஸ்வரர் பழமையான கோவில். இப்போ கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கா. ஸோ இப்போ அதுலேருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அடுத்த ராகு, கேது. ஸோ 9 கோவில்களுமே சென்னையிலே இருக்குது. காலையில் எழுந்து கிளம்பினா சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் எல்லாமே. அதை பார்த்துடுவாங்க. இப்போ நவக்கிரகங்களை பற்றி திருவாவடுதுறை ஆதீனம் என்ன சொல்கிறது அதை பார்த்தா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் சில பேர் மனைவியோடு போட்டிருக்கேன், அதான் ஸ்லோகத்தில் எக்ஸ்ப்ளனேஷனில். சில இடத்துல மனைவி குறிப்பிடப்படல சில தெய்வங்களுக்கு. இதில் எப்படி இருக்கோ அப்படியே நான் படிக்கிறேன். ஐ எம் நாட் சேஞ்சிங் எனிதிங். சூரியன் தியானம் முதல்து ரத்தவர்ணாம் யவனாம் ச வர்துலாகரமஸ்தகாம் பங்கஜம் ஹஸ்தரிக்மேஷ கர்ணயோ ஸ்வர்ணகுண்டலம் பிரதிஷ்டா வாமபார்ஸ்வேச தஷே தக்ஷே கௌரீஷ பத்மனி நானாபரண சம்யுக்தாம் சூரியமுத்தி மகாபஜே. சூரியன் காயத்திலிருந்து ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதியாத். இது வந்து 4 கரங்கள் வராபைய 2 கையில் தாமரை மலரோடு போட்டிருக்கார். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிவந்த மேனியுடையவரும் எவன வடிவுடையவரும் வட்டமான முகத்தையுடையவரும் 2 கைகளுக்கு தாமரை மலையை ஏந்தியவரும் சொர்ண குண்டங்களை காதுகளில் அணிந்திருப்பவரும் இடதுபுறத்தில் பிரதிஷா தேவியும் வலது பக்கத்தில் பத்மினியான கௌரியை உடையவரும் பலவிதமான ஆபரணங்களை உடையவருமான சூரியமூர்த்தியை வணங்குகிறேன். அது சந்திரன் தியானம். ஸ்வேதாங்காம் கம்ர ரூபாம்ச கோமலாங்கச்ச யபதம் சீஷஞ்ச பர்தூலாகாரம் மத்தஹாச யுதானனம் உத்பலம் ஹஸ்த யுக்மேஷ சப்தவிம்சதிலக்ஷணம் சக்திலீலா சமாயுக்தம் சந்திரரூபாம் பஜே. சந்திரன் காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகே தன்னோ சோம பிரச்சோதியாத். இது என்ன சொல்லிருக்காங்கன்னா, வெண்ணிறமான நிறம் கொண்டவரும் மனங்கவர் உருவத்தையும் அழகான சரீரத்தை உடையவரும் எவன வயதுடனுமான பட்டபடியுமான தலையை உடையவரும் புன்முறுவலும் கூடிய உடையவரும் நீலோத்பல மலரை 2 கைகளில் வைத்திருப்பவரும் அஸ்வினி முதலாகி 27 நட்சத்திரங்களிலும் சந்திருப்பவரும் சக்தி லீலா என்ற 2 தேவியரையும் இருப்பரும் உடையவராக சந்திரனை வணங்கிட்டேன். ஆக்சுவலாக இதில் புராணத்தை வச்சுருக்கேன்னா கிருத்திகா ரோகிணி தான் சொல்லியிருக்கேன். சக்தி லீலான்னு சொல்லியிருக்கா. இது சந்திரனுடைய ரூபம். அடுத்து அங்காரகன். நாமாம்யங்காரக தேவம் ரத்தாங்காஞ்ச சதுர்புஜாம் சக்திசூலபீதம் பிரபாள முகுடோஜ்வலாம் பிரபாளம் பூஷிதாங்கச்ச ரத்தவஸ்திரதாரிணம் ரத்தமால்யாந்து சோபாட்சியா ரத்தமேஷஞ்ச வாகனாம். அங்காரகன் காயத்ரி. ஓம் ஆங்கீரசாய வித்மகே சக்திஹஸ்ஸாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதியாத். சிவந்த தேகத்தை உடையவரும் சக்தி சூலம் கதை அபயம் இந்த 4 கரங்களை கொண்டவரும் பவளமணியால் எடுத்த கிரீடம் ஆபரணம் பூண்டு செவ்வாடை அணிந்தவரும் சிவந்த புஷ்பமாலை விளங்க சிவந்த ஆட்டுக்கடா வாகனமாக உள்ளவரும் ஆகிய அங்காரங்களை நமஸ்கரிப்போம். ஆட்டுக்கடா வாகனத்தோடு போட்டிருக்கு. அடுத்து புதன். எனக்கு புதன் தசை நடக்கிறது. புதஞ்ச ராமாதாம் சௌமியாம் குங்குமாபாம் சதுர்புஜாம் கட்கசூல சுதா கதாபாணி வரதாங்கி முத்திரிதம் பீதாம்பரதரம் தேவா பீதமால்யானு சோபிதம் மரகதா ஆபரணாஞ்சல ஞானானந்தமயம் சுபம்
சோமபுத்திராய வித்மகே மகாராஜாய தீமிகே தன்னோ புத பிரச்சோதியாத். சிவந்த தேகத்துடன் தன் 4 கரங்களில் கத்தி, சூலம், கதை, வரதமுத்திரையுடன் பச்சை பட்டாடை அணிந்து பச்சை மலர் மாலை சூடி மரகத மணிகளை ஆபரணங்களாக கொண்டவரும் சாந்தமானவரும் ஞான ஆனந்த வடிவானவரும் ஆகிய புதனை வணங்கி எல்லா சுபங்களையும் பெறுவோம். சுபவாகனம். அடுத்து வியாழன், குரு பகவான். தப்த காஞ்சன வர்ணாபாம் சதுர்புஜ சமன்விதாம் தண்டாட்சருத்ரமாலாச்ச கமண்டலூச வரதம் ததா பீதாம்பரம் தரம் தேவம் பீதகந்தானுலேபனம் புஷ்யராகம் யாம் புஷ்யம் கிருபாமூர்த்திம் குரும்பஜே. குரு காயத்ரி. ஓம் ஆங்கீரசாய் வித்மகே சுராச்சாரியாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதியாத். உருக்கிய தங்க வடிவுடன் 4 கரங்களில் தண்டம், ஜபமாலை, கமண்டலம், வரதம் கூடியவரும் பொன்னாடை அணிந்தவரும் மஞ்சள் நிற சந்தனம் பூசியவரும் புஷ்பராக மணிமயமான ஆபரணம் கொண்டிருப்பவரும் கிருபாமூர்த்தியுமாக குருவை வணங்குகின்றேன். இவருக்கு 8 குதிரைகள் போட்டிய வண்டியில் இருக்கிறவர் தேர்ல. அது சுக்கிரன், வெள்ளி. சபருதில்லாச நுகர்ஷோயாயுக்தா பூஷம் பபைர்ஹவை சபருத்ராச நுகர்ஷோயுக்தா பூஷம் பபர்ஹயை லேபாசாங்க பதாகஸ்து சுக்ல சாயேத்து ரதோ மகான் தேவதைத்திய குருதத்தோ பீதஸ்வேதௌ சதுபுஜௌ தண்டீனௌ வரதௌ காரியேன சாட்சாத் சூத்திர கமண்டலு. சுக்கரன், வெள்ளி காயத்ரி. ஓம் பார்கவாய வித்மகே அசுராச்சாரியாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதியாத். அசுர குருவான சுக்கரனின் ரதத்தை பெரிதாகவும் நல்ல இருஷிக்கட்டை, மூக்கணை இவைகளை உடையதாகவும் குதிரைகளை கொண்டதாகவும் அம்புரா துணி, வில், வேல் முதலிய ஆயுதங்களை உடையவரும் வெண்ணிற கொடியை உடையவதாகவும் தேவகுருவும் அசுரகுருமான குரு சுக்கரன் இருவரும் மாசற்றவராகவும் முறையே மஞ்சள், வெண்மை நிறமுள்ளவராக 4 கரங்கள் கொண்டவளாக அதில் தண்டம், மரதமுத்திரை, சிவமாலை, கமண்டலுகளை உடையவாகவும் அமைத்தல் வேண்டும். அந்த சிலையை வச்சு நாத்துல புருஷன் இல்லை, உடஞ்சி போயிடுத்தது. 20-25 வருஷம் என்கிட்ட இருந்தது. பின்னாடி ஷட்கோணம் இருக்கும். சனி தியானம். சதுர்புஜாம் சனி தேவாம் ஷாபா பாணம் கிருபாணகம் பரதம் பீமதம் ஸ்ராட்ச நீலாங்கம் நீலவாசசம் நீலாரத்ன மலங்கிருதயம் நீலோத்பலந்தரம் சுபம் சர்வபீடாஹரம் தேவம் கிருகாணாத்தமம் முக்தமோத்தம. சனி காயத்ரி. ஓம் காக்கத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதியாத். மந்தன ஸ்லோவா நடப்பவர். சகல துக்கங்களையும் போக்கியவர்களும் உத்தமோத்தவரும் தமது 4 கரங்களில் வில், அம்பு, கத்தி, வரதமுத்திரை கொண்டவரும் பெரிய கோரை பற்களுடன் நீலவஸ்திரம் அணிந்து நீலமணிகளால் ஆபரணம் கொண்டவரும் நீலோத்பல மாலையை அணிந்தவரும் சுபத்தேரலுமாக சனி பகவானை தியானிக்கின்றேன். பின்னாடி காக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வில்லம்பு வாழ் கிடையாது. வில்லம்பு வாழ் வரதமுத்திரையோடு இருக்கார். அடுத்து ராகு தியானம். ராகும் திபுஜாம் தேவம் கிருதாஞ்சலி
கிருஷ்ணாம் வரதரம் மால்யாம் கிருஷ்ணகந்தாந்துலேபனம் கோமேதகவிபூஷாத்யாம் விசித்திரமகுடோஜ்வலாம் கிருஷ்ணசிம்மாசனம் தேவம் பக்தா நமாமி பக்தாநாமி நாமீஷ்டக கதாயகம் ராகு காயத்ரி ஓம் பிரம்மபுத்திராய வித்மகே சௌகிகேயாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதியாத். அஞ்சலியுடன் கூடிய இரு கரங்களை கொண்டவரும் கருப்பு நிற ஆடை அணிந்து கருப்பு நிற பூமாலை பூண்டு கருச்சந்திரம் பூசியவரும் கோமேதகமணியா ஆகிய ஆபரணங்களையும் அழகான கிரீடத்தையும் அணிந்தவரும் கரிஞ்சிம்ம வாகனரும் அழகிய ராகு பகவான் பக்தர்களின் இஷ்டங்களை அருள்வாவார். அது கேது. கேது தியானம். சர்பக்ரீபாம் தீனேத்ரஞ்ச திபுஜாம் அஞ்சலி ஹஸ்தகம் வஜ்ரமாபரணான் சைவ சித்திர வஸ்திரேஷாணதாரிணி வஸ்திரேண தாரிணி விசித்திர மகுடோ பேதம் ரக்தம் புஷ்பேண சோபிதம் ஞானமோஷதானம் கேதும் ஞான சித்தி பிரதாயகம் ஞானத்தை அருபவர் கேது காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதியாத். பாம்பின் தலையையும் 2 கண்களும் அஞ்சலியுடன் கூடிய கரங்களும் கூடியவர் வஜ்ரமணியினால் ஆபரணம் சித்திர வஸ்திரம் தரித்தவரும் விசித்திரமான முடியணிந்து செம்மலர் சூடி விளங்குவரும் ஆகிய கேது பகவான் ஞான மோட்சத்தையும் ஞான பற்றையும் கொடுத்தருள்வார் ஆவார். இது நவகிரக யந்திரம். கோவில் எல்லாம் இருக்கு இல்லையா, எங்கெங்க யார் பிளேஸ்மெண்ட் இது. கோவிலுக்கு போனால் சிவன் கோவில் தான் மோஸ்ட்லி இருக்கும். பெருமாள் கோவிலெல்லாம் நவகிரகம் இருக்குது, ரொம்ப பெரிய. அம்பாள் கோவில் இப்போ எல்லாம் கருமாரியம்மன் கோவிலெல்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சுத்தம் சுற்றுங்க, 9 சுற்றலைன்னா கூட நவகிரகத்தை இக்னோர் பண்ணிட்டு வரக்கூடாது. நவகிரகத்தை ஒரு பிரதர்ஷனமாக பண்ணிட்டு வரணும். 9 பிரதர்ஷனம் எங்கள் கோவிலில் 9 பிரதர்ஷனம் பண்ணுறவாலாம் இருக்கா. அப்பிரதேசமாலாம் சுத்தாதுங்க, அது பாவத்தை கொண்டு விட்டுருன்னு சொல்லிருக்கு. அப்பிரதேசம் பண்ணவே கூடாது. எந்த சுவாமியாக இருந்தாலும் அப்பிரதேசம் கூடாது. பிரதர்ஷனம் கிளாக் வைஸ் எல்லாம் சுற்றணும், ஆன்டி கிளாக் வைஸில் போகாதுங்க, பாபத்தை கொண்டு சேர்க்காதுங்க. ஸோ இதை நிறைவேற வச்சுட்டு நவகிரக பூஜை இது பண்ணாலே பாதி ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகிடும் சொல்லப்படுறது. ஸோ நம்மளை தேடி வந்திருக்கான் குழந்தை, அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவள் கொஞ்சம் அவளுடைய திசையில் எதை இடையூறு வந்தால் கூட அது விலக்கி விட்டுருவான்னு சொல்லப்படுறது. இதை நம்புங்கோ. எங்கள் கோவிலில் நிறைய பேர் 100கணக்கான பேர் சுற்றுவா நவகிரகத்தை. சிவன் கோவில் போனால் ஒரு தடவையாக சுற்றுங்க நவகிரகத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதான் நவகிரக ஸ்தலத்துக்கு போகும்போது இங்கேயே தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காதுங்க, கும்பகோணத்துக்கு போயிடணும் அவசியம் இல்லை. சென்னை சுற்றியே அதோட பழமையான கோவில்லாம் இருக்குது, அதுக்கு போங்க. இந்த சூரியனார் கோவில் ராஜேந்திர சோழன் கட்டி இந்த 1000 வருஷம் கூட இல்லை. பட் ஞாயிறு கோவில் 6000 வருஷம் கண்வ மகரிஷியால் பிரதிஷ்டது. ஸோ அது சூரிய நாடின்னு அந்த நாடியிலே அதை படித்து சொல்லியிருக்கு. ரமணி குருஜி படித்து நான் கேட்டிருக்கேன், அதை அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நம்ம இதில் சென்னை சுற்றி இருக்க பழமையான கோவிலில் இந்த பாடி குருஸ்தலம், இப்போ இந்த ஞாயிறு, பொழிச்சலூர் சனிஸ்தலம், இந்த ராகு கேத்து குன்றத்தூர், கிருகம்பாக்கம், இது ரொம்ப பழைய வைத்தீஸ்வரன் கோவில், இதெல்லாம் ரொம்ப பழமையானது. இதை விட்டு புதுசாக போகாதுங்க. அங்கே போனால் தான் ப்ராப்ளம் சால்விங் கிடையவே கிடையாது. இங்கே போயிட்டு வந்தாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நமக்கு. இதை நினைவு வச்சு செயல்படுங்க சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.